வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காரில் டிரைவர் சீட் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு. அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து சீட்டை இப்படி முன்னால் பின்னால் தள்ளிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இந்த ஆப்ஷன், இது வந்து சீட்டை இப்படி பின்னால் சாய்க்கிறதுக்கும் அப்புறம் முன்னால் கொண்டு வரக்கும் யூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரில் இன்னும் வேறு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இது கொடுத்துருக்காங்கன்னா காரோட சீட்டிங் பொசிஷனை ஹைட் பண்ணுறதுக்கு கீழே குறைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி மேலே இப்படி பண்ணோம்னா சீட்டிங் வந்து ஹைட் ஆகும். சீட் பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் ஆயிடுச்சு. நல்லா இவ்வளோ ஹைட் இருக்குது. ஒரு வேளை ஷார்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹைட்டை வச்சு. அப்புறம் இதையே குறைச்சிக்கலாம். அதே மாதிரி கீழே அமுத்தினோம்னா அதோட ஹைட் வந்து குறையும். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நல்லா குறைஞ்சிருக்கு. இது மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஹைட்டாகவும் இருக்கிறவங்க ஷார்ட்டாகவும் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கணும் சீட்டை. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ரோட் கவரேஜ் நல்லா ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி ஹைவேஸில் நம்ம கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நேரங்களில் நல்லா லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் கீழே வச்சுருந்தா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேரால் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அது எதனால் அப்படின்னா, நிறைய காரில் இந்த ஆப்ஷன் இருக்கிறது இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து ஃபுல்லாக சீட்டில் டச் ஆகிறதில்ல. இங்கேலாம் டச் ஆகிரும், ஆனால் கீழே டச் ஆகாது. அதனால் இந்த இடத்துல மட்டும் தனியாக முன்னால் பின்னால் வர மாதிரி. இப்போ நல்லா வீடியோ கவனித்து பாருங்கள். கிளேர் அடிக்குது, அதனால் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அதை கரெக்டாக பார்க்குறதுக்காக நான் ஃபோனையே சீட் மேலே அது மேலே முட்டை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இந்த இடம் மட்டும் முன்னாலேயும் பின்னாலேயும் வந்துட்டு போயிருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்படி தள்ளிங்கன்னா முன்னால் வரும், இப்படி தள்ளிங்கன்னா பின்னால் வரும். அது எதுக்காகனா சீட் ஃபுல்லாக நம்ம முட்டி இருக்கணும் நம்ம பாடியில். நிறைய பேருக்கு இந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கும், இங்கே முட்டாது. அதனால தான் இது நம்ம முன்னால் இப்படி தள்ளிட்டோம்னா ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் சீட்டில் முட்டி இருக்கணும் நம்ம பாடி. ஆனால் நிறைய கார்களில் இந்த ஆப்ஷன் கொடுக்கறதில்ல, அது எதனாலேயும் தெரியல. அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் ஒரு சில காரில் இருக்கிறது இல்லை. இது சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு சில காரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, அது திருகிற மாதிரி. எக்ஸாம்பிள் ஹுண்டாய் அசென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஹையர் எண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக், அதில் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே எலக்ட்ரானிக் பட்டன் சுவிட்ச், அதிலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம காரில் இருக்கக்கூடிய சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் கரெக்ட் சீட் பொசிஷனை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்மளோட காருடைய டிரைவர் சீட் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட் பொசிஷன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய காரில் ஆர்ம் சேர் மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்படி சாஞ்சு அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு தூக்கம் வந்துடும், நம்ம ஈஸியாக டயர்ட் ஆயிரும். அது மாதிரி சாஞ்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. சீட் பொசிஷன் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதனால் ஒரு 10 டிகிரி சாய்ச்ச மாதிரி, அல்லது 20 டிகிரி இந்த அளவுக்கு லைட்டாக சாய்ச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது கரெக்டான பொசிஷனாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாக டயர்டும் ஆகாது. அதே மாதிரி இந்த சீட் பொசிஷன் வந்து ரொம்ப முன்னால் தள்ளியும் வைக்கக்கூடாது, ரொம்ப பின்னாலையும் இருக்கக்கூடாது. ரொம்ப முன்னால் தள்ளி இருந்துச்சுன்னா கால் முன்னால் முட்டும், நமக்கு முட்டி வலி வரும். அதே மாதிரி ரொம்ப பின்னால் தள்ளி இருந்துச்சுன்னா கால் நம்மளால் பிரேக் பண்ணலையோ ஆக்சிலேட்டரோ நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா கால் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால நம்ம லைட்டாக இந்த விரல் மட்டும்தான் முட்டுற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கக்கூடாது. கரெக்டான லெவல், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான லெவல் வச்சு கால் லைட்டாக மடங்கியிருக்கணும். ஃபுல்லாக மடங்கி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக மடங்கின மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஈஸியாக கீழே கிரிப்பு கிடைக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹைவேஸில் போகும்போது சீட்டை கொஞ்சம் கீழே தள்ள மாதிரி வச்சுருங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். அதே மாதிரி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் தூக்கி வச்சுங்க. அப்போ தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய
காருக்கும் நமக்குள்ள டிஸ்டன்ஸ் அதுமாதிரி டிராஃபிக்லாம் ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பாடி வந்து இந்த சீட்டில் ஃபுல்லாக டச் ஆகிருக்கும். இங்கே அதாவது இங்கே கீழிருந்து மேலே லாஸ்ட் வரைக்கும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தலை வைக்கிற இடத்துலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பாடி வந்து சீட்டில் டச் ஆகிருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிச்சேன். அந்த கீழே அந்த சைடில் அது மேலே இப்படி தூக்கி வைக்கிறப்போ இந்த இடம் வந்து நமக்கு முன்னால் வரும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல முட்டாது, இப்படி இங்கே வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காரக்கூடாது. ஃபுல்லாக உங்கள் பாடி வந்து கீழேருந்து இதுலேருந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் டச் ஆகிருக்கணும். அதனால் நம்ம நல்லா பின்னால் தள்ளி போகணும், முன்னால் தள்ளி வரக்கூடாது. முக்கியமாக ஸ்டேரிங் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகிற மாதிரி அப்படி போகக்கூடாது. நல்லா சீட் பிடிச்சி நல்லா பின்னால் தள்ளி உட்காரணும். இந்த சீட்டு நல்லா முன்னால் தள்ளி வச்சுருக்கணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்கெட்ஸ் எப்பவும் எம்டியாக வைக்கணும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைல்ஸோ இல்லை எதுவும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாக்கெட்ஸ் எப்பவுமே எம்டியாக வைங்க. உங்களோட எல்போஸ் வந்து இந்த சீட்டில் டச் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டேரிங் திருப்பற கரெக்டாக இருக்கும். டச் ஆகாமல் முன்னால் நம்ம தள்ளி கொண்டிருந்தோம்னா ஸ்டேரிங்கோட க்ரிப்பு நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் எல்போஸ் எப்பவுமே சீட்டில் டச் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பரில் நம்ம ஹெட் ரெஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம தலைக்கு நேராக இருக்கணும். தலை வந்து நம்ம இந்த ஹெட் ரெஸ்ட்டில் முட்டி இருக்கணும். அப்போ தான் தலைக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் நெக் ரெஸ்ட் வைப்பாங்க. நெக் ரெஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வைங்க, இல்லாட்டினா ஹெட் ரெஸ்ட்டே உங்களுக்கு போதுமானது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேரிங் பொசிஷன், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கீழே. இப்போ பாருங்கள், கீழே இந்த பட்டன் இருக்கும். அது லாக் எடுத்து விட்டு ஸ்டேரிங்கை மேலே வேணா மேலே, கீழே வேணா கீழே, உங்களுக்கு இந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, உங்கள் லெக்குக்கும் ஸ்டேரிங்க்கும் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதையும் மறந்துட வேண்டாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். அது என்னென்னா சீட் பெல்ட் பார்த்திங்கன்னா எல்லா கார்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, ஃபைன் போடுறாங்க, ரொம்ப நல்லது. அது ஏன்னா சீட் பெல்ட் போடலைன்னா நமக்கு சேஃப்டி கிடையாது. ஏதோ சடனாக நம்ம பிரேக் போடுறோன்னா கூட நம்ம ஸ்டேரிங்கில் போய் விழுந்துரும். அது மாதிரிலாம் இல்லாத நேரத்தில் நமக்கு கிரிப், அதாவது சீட் பெல்ட் வந்து நமக்கு ஒரு சேஃப்டி. அதனால் எப்போவுமே சீட் பெல்ட் போடுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க, எதையும் மறந்தீங்கனாலும். நண்பர்களே, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கார் ட்ரைவ் பண்ணுறப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நன்றி.